கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 15 அதிகாரம் 8 இவ்விதமாய் கூறுகிறது. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் ஆபிரகாம் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் முக்கியமான நிகழ்வுகள் யாவும் அவனை சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள், உலகத்தில் நடக்கிறவைகளும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளும் இந்த ஆபிரகாமை சார்ந்ததாக இருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய், பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்மையாகும்படி, உண்மையாயிருந்த காரியங்கள் நிரூபிக்கும்படியாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவனுடைய குமாரன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியார்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் ஆகிய இன்று இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்களை அழைத்து வருகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவனை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லி கொடுத்தார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். உங்களை ஐஸ்வர்யவானாக்குவேன் என்று சொன்னார். அப்படியே ஆபிரகாமையும் சந்ததியாரையும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. காலங்கள் கடந்த பொழுது ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதன் நிமித்தம் விருத்த சேதனம் அவர்கள் பண்ணப்பட்டார்கள் 8ஆம் நாளிலே. இவ்விதமாய் ஒரு பிரிவு நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக, விருத்த சேதனம் உடையவர்களாக இந்த பூ உலகிலே வாழ்ந்து வந்தார்கள். இன்னொரு ஜனங்கள் புறஜாதியர்களாக, ஆபிரகாமின் வாக்கு தத்தமாக உன் சந்ததிக்குள் உலகத்தில் உள்ள சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்துக்கு சுதந்திரர்களாக, ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூ உலகிற்கு அனுப்பினார். யோவான் 3 அதிகாரம் 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் மிகவும் புறஜாதியர்களையும் நேசித்தார், தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களையும் நேசித்தார். இருவரையும் சமமாக கருதினார். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அவர்கள் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு பிரமாணத்தையும் பெறவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு பிரமாணம் வேண்டியதாக இருந்தது. அந்த பிரமாணம் விசுவாசத்தின் பிரமாணம். அந்த விசுவாசத்தின் பிரமாணத்திற்கு உரியவர் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. அவரை தேவன் குறித்த காலத்திலே இப்பூ உலகிற்கு அனுப்பி உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக சிலுவையில் இரத்தம் சிந்தும்படி செய்தார். அவர் இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிறவன் எவனோ, இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று நீ வாயினாலே அறிக்கையிட்டால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த விசுவாச பிரமாணத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இப்பூ உலகிற்கு அனுப்பினார். ஆனால் இங்கே நான் படித்த வசனத்திலே முதலாவதாக அவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்காக ஊழியக்காரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான்.
அவர் வந்தது யூத ஜனங்களுக்காக முதலிலே, இரண்டாவதாக புறஜாதியருக்காக. ஆனால் சிலுவையில இரத்தம் சிந்தியது இரு பிரிவினருக்குமாக சிலுவையில இரத்தம் சிந்தினார். அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய். இவ்விதமாக நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களுக்கும் விசுவாச பிரமாணத்தை பெற்றவர்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இப்பூ உலகிலே வந்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் இதை தம்முடைய சித்தத்தை ஒரு நிகழ்வின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே 22ஆம் வசனத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசின் பிடியினால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு என்று ஒருவர் உண்டு, அவர் இரட்சகர், அவர் ஆண்டவர், அவரை கேட்டால் அவர் இந்த நோயிலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி எண்ணி அவள் கூப்பிடுகிறாள், ஆண்டவரே என் மகளை விடுவியும் என்று சொல்லி. இயேசு அதை அறிந்து அவர் சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அதற்கு அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே, அவள் பணிந்து கொண்டாள், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறாள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அதை அவள் கேட்கிறாள். ஆனால் அவள் ஒரு ஞானம் படைத்தவளாய் தேவன் அவளுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை கொடுத்திருந்தார். அவளுக்கு தேவனுடைய புத்தியும் அறிவும் அவளிடத்தில் இருந்தது. அது தேவனுடைய கிருபை. அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவளால் இந்த உலகத்திற்கு வேதம் இருக்கும் அளவும் சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வுக்காக குறிக்கப்பட்டவள். நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி. உடனே அவள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம். நம்ம இப்படி ஒரு நிகழ்வு நம்மிடத்தில் ஒருவர் சொல்லுவாரானால் மிகவும் உடைந்து போய்விடுவோம். இப்படி நம்மை நாய் போல கருதுகிறாரே, நாம் அவ்வளவு இழிவானவர்களா, ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இருதயத்திலே ஒரு திகைப்பு வரும், ஒரு தள்ளாடுதல் வரும், இருதயம் தள்ளாடும், கரைந்து போகும். ஆனால் இவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும் என்றார். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு பதில். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தார். ஆனால் புறஜாதியர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அதற்கு முன்பு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவர் இவ்விதமாய், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன், நான் புறஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், உன் மகள் சொஸ்தமாவாள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான நிகழ்வு என்று பார்க்கிறீர்கள். தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாக அவர் வந்து பாடுகளை அனுபவித்தார். சிலுவையிலே அவரை நிந்தித்தார்கள், அவரை வெறுத்தார்கள், அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். சொந்த ஜனம், எந்த ஜனத்திற்கு அவர் ஆசீர்வாதமாய் வந்தாரோ, ஜீவ ஒளியாய் வந்தாரோ, அந்த ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் முதலாவதாக அவர் அழைத்த, தம்முடைய அழைப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை சீஷர்களும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் தான், யூத ஜனங்கள் தான். அவருடைய சுவிசேஷத்தை புறஜாதியருக்கு கொண்டு சென்றதும் இஸ்ரவேல் ஜனத்தின் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய சவுல் என்ற பவுல் தான். உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்றவரும் அவர்தான். புறஜாதியருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னவரும் அவர்தான். ஆனால் பாருங்கள், காலம் நிறைவேறின பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவை நம்ப மறுத்த பொழுது, அந்த ஒளி, ஜீவ ஒளி, அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று புறஜாதியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள். மேசியா ஒருவர் வருவார், இன்னும் காத்திருக்கிறார்கள். ஆனால் புறஜாதியர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். புறஜாதியருடைய காலம் நிறைவேறும் பொழுது புறஜாதியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காலம் வரும், கொடிதான ஒரு காலம் வரும் பொழுது இயேசுவை மறுதலிப்பார்கள். அப்படியான ஒரு காலம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதை குறித்து தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படியாய் நீங்கள் ஒட்டப்பட்டவர்கள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறக்கூடுமானால் உண்மையான அந்த கிளையானது உண்மையான மரத்திலே ஒட்டப்படும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறும் நாட்கள் இருக்கிறது. அவர்களை ஒருவரும் தொடக்கூடாதபடி தேவன் அவர்களை உராய்ந்து காக்கிற பட்சியை போல காத்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அவர் தூங்காதபடி அந்த ஜனங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறார். வானத்திலிருந்து அதிசயங்கள் நடந்தது. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவனோடு இடைப்பட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் மகன் மேல் கை வையாதே என்று சொல்லி ஈசாக்கை பலிபீடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தான். அந்த விசுவாசத்தின் பலனாகத்தான் ஆபிரகாமின் மூலமாக இன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜாதியின் ஜனங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நடப்பதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான். நடக்கப் போவது யாவும் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான். அவர் வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார், அவர் ஆளப்போகிறார். புதிய வானமும் பூமியும் இந்த உலகிலே இருக்கும். அவர் நித்திய தலைமுறை தலைமுறையாக ஆளுவார் என்பது சொன்னது என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். காலங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இன்று நடக்கிற காரியங்களை உற்று பார்ப்போமானால் காலம் குறுகிவிட்டது என்பதை அறிந்து கொள்வோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பிதாவுடைய அன்பை எண்ணி பார்க்க வேண்டும். புரஜாதியாராகிய நம்மை அவர் தெரிந்து கொள்ளும்படி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூவுலகை அனுப்பி எவ்வளவு அன்பு கூர்ந்தார். பிதாக்கிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்து நடந்தாரோ, எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ, அதே அன்பை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். நம்மை நேசிக்கிறார். எவ்வளவு பாவம் செய்து அக்கிரமங்கள் செய்து நம் பின்வாங்கி போய் தேவனை காலின் அவருடைய இரத்தத்தை மதிக்காதபடி மறுபடியும் அந்த காலை மிதித்தோமானாலும் கூட அவர் மகனே மகளே என்று சொல்லி He's calling us, நம்மை கூப்பிடுகிறார். இந்த நரகத்திற்கு நம்மை விலக்கி மோட்சத்திற்கு அழைத்து செல்லும்படி ஒவ்வொரு வார்த்தையும் வேதாக வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் எவ்வளவு ஞானமாய் பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சகோதரி சொன்னது போல ஞானம் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி, துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி சொன்னார். அதுபோல வாக்கு தத்தத்தை பெற வேண்டிய நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாம் கவனமாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நாம் கேட்கிற விஷயத்தில் தான், கேட்கிற விதமாகத்தான் தேவனுடைய வாக்கு தத்தம் நம்முடைய குடும்பங்களிலே இறங்கி வரும். சோர்ந்திருக்கும் நேரங்களிலே அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஞானமாய் அவரிடத்தில் இந்த வேத வார்த்தைகளை சொல்லி வேத வார்த்தைகளின் மூலமாக அவர் கேட்கும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் மூலமாக தலைமுறை தலைமுறையாக கடந்து வரும். அதுதான் சத்தியம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இறங்கி வருவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி சத்தியமுள்ள வார்த்தைகள் பாவ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிப்பதாக. இந்த சேற்றிலே இருந்து அவர்களை விடுவித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி வரும் நாட்களிலே நியாய தீர்ப்புக்கு வரும் பொழுது அவர்கள் நல்ல நியாய தீர்ப்பு பெறும்படியாகவும் நரகத்திற்கு விலகும்படியாகவும் மோட்சத்திற்கு பங்குதாரர்களாய் மாறும்படியாகவும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாகவும் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் திறப்பீராக. அவருடைய இருதய கதவுகள் திறக்கட்டும். அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்பு பரமபிதாவே, ஆமென்.